இது வந்து எப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான், அதுக்காக போகிறோம். ஸோ பிளான்லாம் போட்டாச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லார்கிட்டையும் வந்து நாலேஜ் ரொம்ப நிறைய இருக்கு. உங்ககிட்டயும் நாலேஜ் நிறைய இருக்கு, இந்த சைடில் பேசுகிறவங்களுக்கும் நாலேஜ் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா 1% நாலேஜ் 99% இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் போட்ட ஃபினான்ஷியல் பிளானை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அந்த பிளானை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 விதமான ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பயம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமா அப்படிங்கிறது ஒரு பயம் வரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சந்தையில் இருந்த ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் போகிறீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா, போன வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸை போய் கேட்டு வந்திருப்பீங்க, ஒரு பிளாட்டினுடைய விலையை கேட்டு வந்திருப்பீங்க. 2 வாரம் கழிச்சு போனீங்கன்னா அதே பிளாட் வந்து ஒரு 25,000 50,000 மேலே போயிருந்ததுன்னா, அடக்கடவுளை இதுக்கு எப்போ கீழே இறங்குதோ அப்போ வாங்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போய் யார்கிட்டயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ கேட்டாக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கேம்பிளிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீ வந்து சூதாட்டத்தில் விளையாடுற மாதிரி, நீ வந்து ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இரண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய தப்பு வந்து என்னன்னா, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிளானில் பார்த்தீங்கன்னா தேவை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 பெர் மந்த் இல்லைனா 40,000 பெர் மந்த்னு வந்திருக்கும். ஆனால் இவங்க எவ்வளோவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, சார் நான் ஒரு 500 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 3 தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த 3 மிஸ்டேக் வந்து எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு வந்து எப்படி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த செட் ஆஃப் வீடியோஸில் பார்க்க போகிறோம். முதல் வந்து என்னன்னாக்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்க, ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லைனா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஐயோ நான் அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸே பண்ணலையே. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இப்போ என்னோட பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 இயர்ஸ்க்கு, ஏன்னா நான் ஒரு 50+ இருக்கிறதுனால நான் முன்னாடி வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன். கார்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. இப்போ நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணல, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ நான் ஒரு 50+ இருக்கும் போது நான் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறேன், அதுவும் 3 வருஷத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஓவரால் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் வருது. ஏன் வந்து 3 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் 3 இயர்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு மல்டி இயர் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால வந்து எடுப்போம்.